வெல்கம் தந்தி டிவி மோட்டார். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூட்டர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சமான ஒரு விஷயம். அதுலேயும் இன்னைக்கு பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் டீசலுக்கு மாற்றா ஈவிலையும் வந்து நிறைய கான்சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம சிட்டிக்குள்ளே புது புது பிராண்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னதான் புது பிராண்ட்ஸ் வந்தாலும் நம்ம ஒரு லெஜெண்டை வந்து திரும்பவும் அந்த பிராண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 1980s 90s இந்த பிராண்டை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஸ்கூட்டர் அப்படின்னாவே இந்த பிராண்டை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்கூட்டர் திரும்ப ரீஎன்ட்ரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவியில் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட கைனட்டிக்கோட ஒரு DX Plus அப்படின்ற ஒரு வேரியண்ட்டு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள். என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன டெக்கியாக இருக்குது, என்ன ரேஞ்சு, என்ன ப்ரைஸ், இப்படி பல விஷயங்கள் இந்த கைனட்டிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரியை நம்ம பார்ப்போம். 1972 ஃபிரோடியான்றவர் தான் கைனட்டிக் இன்ஜினின் அப்படின்னு சொல்லி தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1984-85 பீரியடில் இந்த கைனட்டிக் DX அப்படின்றது ஹோண்டாவோட ஜாயின்ட் வெஞ்சராக வந்து வந்திருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த கைனட்டிக் ஹோண்டா அப்படின்னு சொல்லி அந்த பீரியடில் வந்துருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு ஃபேமஸு. அந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த கலர் அப்படின்றது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே கலரை இப்போ ரெட்ரோ டிசைனில் கொஞ்சம் டெக்கியாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1990sலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த எல்லார் வீட்லேயும் இந்த கைனட்டிக்கோட ஸ்கூட்டர் அப்படின்றது ஒரு பயங்கரமாக ஃபேமஸாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த 90s கிட்ஸுக்கு ரொம்ப நிறையா இதில் அனுபவங்கள் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து நம்ம கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த பீரியடில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்பேர் வீல்க்கு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாலோஜன் லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி இதுலேயும் ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த பீரியடில் ஹோண்டாவோட சேர்ந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2004 பார்த்திங்க அப்படின்னா இவங்க கைனட்டிக்கோட ஈலூனா அப்படின்ற அதுவுமே விட்டுருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸு. அதுக்கப்புறம் 2008 மகேந்திரா அண்ட் மகேந்திரா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக வந்து அந்த 2008க்கு அப்புறம் இந்த ஸ்கூட்ரு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கடைசியாக மகேந்திரா அண்ட் மகேந்திராட்ட தான் வந்து லாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து குறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பீரியடில் இந்த ஸ்கூட்டரை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். பழைய கைனட்டிக் ஹோண்டா DX பார்த்திங்க அப்படின்னா 1980s அதோட ப்ரைஸ் அப்படின்றது 18,000 ரூபா இருந்துச்சு. அந்த பீரியடில் 18,000 ரூபான்றது பெரிய காசு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் DX, ZX ஜூம் அப்படின்னு சொல்லி அதுவுமே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக அந்த DX அப்படின்றது தான் இந்த கைனட்டிக் ஹோண்டாவோட சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சரில் இருந்தது நிறைய பேருக்கு தெரியும். அந்த ரேஞ்சில் 90s பார்த்திங்க அப்படின்னா 28,000 32,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்துச்சு. அதே மாதிரி கைனட்டிக் ஹோண்டா ZX ஜூம் அப்படின்னு சொல்லி 2000 இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்டான ப்ரைஸ் அந்த பீரியடில் வந்துச்சுன்னு சொல்லலாம். 38,000 40,000 வரைக்கும் அந்த பீரியடில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ அதே ஸ்கூட்டரை இன்னும் கொஞ்சம் ரெட்ரோ டிசைனில் கொடுத்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஓட்டக்கூடிய நிறைய வசதிகளோட இது வந்து புதுசாக வந்து ரீஎன்ட்ரியாக ஒரு ஈவியில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் இதோட ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து பார்ப்போம். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பழைய ரெட்ரோ டிசைனை அப்படியே கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே அதே கலர்ஸோடு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முக்கியமாக அவங்களோட கைனட்டிக் அப்படின்ற இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலுமினேஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ஸில் இருக்குது. அதில் மேலே அதே பழைய ரெட்ரோ டிசைனில் இருக்கக்கூடிய அதே கலர் பிளாக்கையும் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃப்ரண்ட்டில் சேஞ்சஸ் அப்படின்றது இப்போ இருக்க டெக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பாடி கலர்ஸ் ஃபுல்லாகவே ரெட்டில் தான் வந்து நமக்கு வருது. அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பழைய ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே அதே கலர்ஸையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2 சைடும் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த LED யூனிட் வந்து ஃபுல்லாகவே வந்து LEDயில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லுக்கில் இருக்குது. அதில் மேலே ஒரு பிளாக் ஃப்ரேம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பழைய ரெட்ரோவை திரும்பவும் ஞாபகப்படுத்துறது இந்த இடத்துலையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு DRLs வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைனட்டிக் அப்படின்றதுனால அந்த ஒரு K ஷேப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பிளாக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்குது. நல்லாயிருக்கு. இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் பாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ரீஜியன் ஃபுல்லாகவே வந்து
பிளாஸ்டிக்கில் தான் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் வந்து பெருசாக வந்து மெட்டல் அப்படின்றது இந்த இடத்துல யூஸ் பண்ணல. பேனல் கேப்ஸ் அப்படின்றது பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியல. நல்லா இருக்குது, நல்லா ஃபிட் அண்ட் ஃபினிஷாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோப்பிக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 220 உங்களுக்கு கிடைக்குது, ரியரில் 130 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது 100/80 12 இன்ச் அலாய்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. பட் ஓட்டும் போது எந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1315 mm வந்து வீல் பேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 165 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா லுக்ஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸும் வந்து நமக்கு வந்து இருக்குது. DX+ அப்படின்ற இந்த டாப் வேரியண்ட்டோட பேட்ச் வந்து இந்த லெஃப்ட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் பாடியில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு நல்ல விஷயம். செட்டாக்கில் வந்து மெட்டல் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த கைனடிக்லேயும் வந்து மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராப் ரயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லென்த்தாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பில்லியன்ஸ் உட்காரும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா பிடிச்சிக்கிறதுக்கும் நல்ல ஒரு லென்த்தாக வந்து ப்ராடாக கொடுத்துருக்குது. நல்ல விஷயம். நம்ம ஓட்டும்போது செக் பண்ணலாம். அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா ரியரை பொறுத்த வரைக்கும் அதே 180 12 இன்ச்சு அலாய்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே ஹப் மோட்டர் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு காயில் ஸ்ப்ரிங்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபினிஷாக பண்ணியிருக்காங்க. ரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு லுக் இருந்தாலும் இப்போ ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து நம்ம கிடைக்குது. டெயில் லைட்டு நல்லா ப்ராடராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து 2 சைடும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியே அந்த ஒரு ரெட்ரோ டிசைனை ரியர்லையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே நம்பர் பிளேட்டில் வந்து ஒரு லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு ரியரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஈவிஸில் வந்து இந்த இடம் வந்து அப்படியே பிளாக் அப்படியே கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சில நேரத்தில் வந்து தண்ணி வந்து நம்ம மலையிலலாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே பின்னாடி பில்லியன்ஸ் மேலே வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த ஃபெண்டரை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.6 kWh வந்து நமக்கு கிடைக்குது. பேட்டரி இந்த ரீஜனில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு கீழே தான் ஃப்ளோரில் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. மலையெல்லாம் ஒரு ஹெவியான மலையில் நீங்கள் போனீங்கன்னா கூட கண்டிப்பாக பேட்டரியோட ப்ரொடக்ஷன் அப்படின்றது நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. மோட்டரோட பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4.7 kWh வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 Nm டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. டாப் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஒரு 80 km/h வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே வந்து DX+ அப்படின்ற ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா மோட்டரோட பவர் அப்படின்றது பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கிடையாது. மற்றபடி ஓட்டும்போது எந்த அளவுக்கு பவர் ஃபிகர்ஸ் இருக்குது, அந்த பவர் வந்து போதுமானதாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணுவோம். ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த DX அப்படின்றது ஒரு 102 km வந்து கிளைம்டு ரேஞ்ச் அவங்க சொல்கிறாங்க. இதே DX+ போகிறீங்க அப்படின்னா ஒரு 105 km வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. நம்ம ஓட்டும் போது எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி பேட்டரியோட பர்சன்டேஜ் எதுவும் குறையுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணுவோம். சீட்டோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் நல்லாவே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 2 அடல்ட் அப்படின்றது நல்லா தாராளமாக உட்கார முடியும். சின்ன கிட்ஸுமே உங்களால் உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குது. பட் 2 பேர் அப்படின்றது அட்வைசபிள். சீட்டோட லென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 714 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 770 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டான ஆள் தான், இருந்தாலும் ஏறி உட்கார்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்மளோட டோவையும் ஈஸியாக வந்து நம்மளால் கீழே வச்சுக்க முடியுது. காலை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட்டான ஆளாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இது ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய ஈவியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜியனில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு சின்ன டிவைடர் மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் கால் வைக்கிறதுக்கு இல்லை உங்களுடைய கிட்ஸை ஏதாவது முன்னாடி வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. கால் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 feet மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நீ வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் வந்து உட்காந்தாலும் மோஸ்ட்லி இடிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி வந்து இந்த ரீஜனில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்லாவே வந்து அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப ஹெவியான மலையில் நீங்கள் வண்டியை யூஸ் பண்ணாலும்
பேட்டரிக்கு வந்து எந்த விதமான இதுவும் ஆகக்கூடாதுன்னு நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சீட்டோட குஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உட்காரும்போது அந்த ஹீட்னஸ் அப்படின்றது இந்த மெட்டீரியலில் பெருசாக தெரில, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஒரு சூப்பராக ஒரு சில டெக்கி ஃபியூச்சர்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா பில்லியன்ஸு கால் வச்சுக்கிறதுக்கு எங்கடா அப்படின்னு நீங்கள் தேடுவீங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்கியாக வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ரீஜனில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல உங்கள் பில்லியன் வந்து காலை வச்சுக்கிறதுக்கு நல்லா இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா மெட்டலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பில்லியன்ஸ் கால் வைக்கிறதுக்கு வெளியில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்ப்போம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பட்டனை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் செய்யப்படவில்லை பாருங்கள், சவுண்டோட வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 37 லிட்டர்ஸ் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் அப்படின்றது இப்போ இருக்கிற நிறைய ஸ்கூட்டர்ஸில் கிடைக்கிறது இல்லை. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 2 ஹெல்மெட் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு சின்ன ஹெல்மெட்டுமே வச்சுருக்கோம். ஸ்டோரேஜ் அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே வந்து நமக்கு இந்த வண்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா 2 ஹெல்மெட்டு தாராளமாக வைக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வாட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி சாக்கெட்டுமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் போடுறதும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பேஸ்மே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் உங்களோட மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட், ஒரு சில உங்களோட பர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், கிராசரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கேரி பண்ணுறதுக்கும் நல்லாவே ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஸ்பேஸ் ஹெல்மெட்டு நீங்கள் இங்கே வச்சுக்க முடியும். ஒரு சின்ன ஹெல்மெட்டையும் இங்கே உங்களால் வச்சுக்க முடியும். அந்தளவுக்கு ஸ்பேஸ் அப்படின்றது தாராளமாக இருக்குது. இதில் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்டெகிரேட்டடாக உள்ளே இன்சர்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆன்போர்ட் சார்ஜ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே டிஎக்ஸ் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா ஆஃப் சார்ஜர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிஎக்ஸ் ப்ளஸில் மட்டும்தான் வந்து ஒரு ஆன்போர்ட் சார்ஜர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்போர்ட் சார்ஜர் வந்து நமக்கு கிடைக்கிது. நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயரை நம்ம ஃபுல்லாகவே வந்து இழுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் வந்து இழுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கிட்டு ஈஸியாக போய்க்கலாம். நீங்கள் உள்ளேருந்து பேட்டரி எடுத்துகிட்டு போய் இல்லை சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணி இப்படி சிரமம்லாம் இல்லாமல் நீங்கள் ஆன்போர்ட் சார்ஜ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி இதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 3 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாகவும் கேரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல விஷயம். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 0 to 80 வந்து ஒரு 3 hours வந்து சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதே 0 to 100 பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3.5 hours வந்து 0 to 100 அப்படின்றது சார்ஜ் ஆகும். இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கன்சோல் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் டெக்கியான ஒரு சில விஷயங்கள் இந்த ஸ்கூட்டரில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பழைய கைனெட்டிக்கோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்சிடியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 8.8 இன்ச்சு. இதில் வந்து 3 ரைடிங் மோட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ரேஞ்ச், பவர், டர்போ அப்படின்னு சொல்லி 3 மோட்ஸ் வந்து நமக்கு ட்ரைவ் மோட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத்து, அதே மாதிரி இந்த ரீஜன் பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, இப்போ 85 கிலோமீட்டர்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லுது. இந்த ரீஜனில் பேட்டரியோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 85% வந்து நமக்கு இப்போ இருக்குது அப்படின்றதையும் காட்டுது. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பீடோமீட்டர், அதே மாதிரி இங்கே வந்து டைம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ப்ளூடூத்லேயே உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இன்பில்டாக வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்களால் இப்போ சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது இங்கே வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியோவில் வந்து நமக்கு கன்வே பண்ணுது. ஒரு 16 லாங்குவேஜ் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு மோட் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பவர் மோட் செயல்படுத்தப்பட்டது, டர்போ மோட் ஆன் செய்யப்பட்டது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சில விஷயங்கள் இதில் டெக்கியாக வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. அதை வந்து நமக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து இப்போ நம்ம தமிழ்லேயே வந்து இது கம்யூனிகேட் பண்ணுது. இதே மாதிரி 16 லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இதில் கீ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வண்டி ஆன் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் கீ அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு கொடுக்கல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு டெக்கியாக வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது.
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜனில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸி கீ அப்படின்னு வந்து இருக்குது. இதுக்கு இதுக்கு வச்சுருக்க பாஸ்வேர்டு வந்து நமக்கு போடணும். போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை ஃபோன்லேயும் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட கைனெட்டிக் அப்படின்ற அந்த ஆப் மூலமாக போனீங்க அப்படின்னா இதில் ப்ளூடூத் அக்சஸ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் பண்ண முடியும். இங்கே இந்த ரீஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஈஸி கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்குது. இங்கே கைனெட்டிக் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வந்து பேட்சஸையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்குது, நல்லா நீட்டாகவும் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஹெட்லைட்டோட சுவிட்சஸ் எல்லாமே இந்த லெஃப்ட்டில் வந்து நமக்கு கிடைக்குது. நீங்கள் வந்து ஹை பீம், லோ பீம் இது எல்லாமே இந்த ரீஜனில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டில் உங்களுக்கு கொடுக்குது. இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். இதுக்கான ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே நம்ம என்னமோ இன்னும் ஒரு பயங்கரமாக டெக்கியாக கொடுத்துருக்குது ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு இதோட சவுண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓல்டு ஸ்டைலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப நின்றோம். ஆரனுமே வந்து அந்த ரெட்ரோட ஃபீல் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. இதில் வந்து இங்கே வந்து நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் சார்ஜினோட போர்ட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ்மே இந்த லெஃப்ட்டில் வந்து நமக்கு வச்சுருக்காங்க. அப்படியே ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அசார்டஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த அசார்டஸ்க்கு கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த அசார்ட் போடுறதுக்குமே இந்த சவுண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி மோட்ஸ் நீங்கள் என்ன மோட்ஸ் போகிறீங்க அப்படின்றத நீங்கள் அதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து ரிவர்ஸ்க்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்து நமக்கு இதில் கிடைக்குது. அதே மாதிரி இதில் ரீஜெனரேட்டின் அப்படின்றது நீங்கள் ஆக்சலேஷன் வந்து நீங்கள் கட் ஆஃப் பண்ணிங்கனாலும் ரீஜெனரேட்டின் அப்படின்றது உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். மற்றபடி ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீஜனில் வந்து இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது பேக் கேரி பண்ணுறதுக்கான சின்ன நாப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் வந்து அந்தளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இந்த கேரி பேக்கே வந்து சின்னோண்டு கவர் தான் வைக்க முடியும் போல், அந்த மாதிரி இத்தினோண்டு ஏதோ கொடுக்கணுமேனு கொடுத்த மாதிரி இருக்குது. மற்றபடி இதோட ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறைய விஷயங்கள் டெக்கியாக லோடடாக இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட ஹேண்ட் கிரிப்புமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. இங்கே நமக்கு பிரேக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது விழுந்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதோட உங்களுக்கு வந்து கட் ஆகிற மாதிரி இங்கே ஒரு சின்னதாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். மற்றபடி ஃப்ரண்ட்டோட லுக் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா டீசெண்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கைனெட்டிக் அப்படின்ற இந்த ஆப் மூலமாக உங்களால் நிறைய விஷயங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 85% வந்து இதில் வந்து பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குது. 85 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஓடோமீட்ரு, டோட்டல் ட்ரிப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி அலர்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு வந்து இதில் கிடைக்குது. அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஈகோ மோட் அப்படின்ற விஷயங்களும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாங்ஸுமே வந்து உங்களால் வண்டியில் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெட்டு, ப்ளூவு, பிளாக்கு, கிரே, ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 to 6 கலர்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. முக்கியமாக இந்த கலர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டாப் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது DX ப்ளஸ் அப்படின்னு சொல்லி 2 வேரியண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த DX ப்ளஸில் தான் இந்த ரெட் கலர் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. DXில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்கும் ஒரு கிரே கலரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. DX ப்ளஸ். DX போகிறீங்க அப்படின்னா 1,11,000 ருபீஸ்க்கு எக்ஷோரூம் வந்து கிடைக்குது. இதே DX ப்ளஸ் போகிறீங்க அப்படின்னா 1,17,500 ருபீஸ்க்கு வந்து எக்ஷோரூம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கைனெட்டிக்கோட எலக்ட்ரிக்கை எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 105 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க இந்த டாப் வேரியண்ட்டில். மோஸ்ட்லி வந்து 2 வேரியண்ட்டு தான். பட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நமக்கு இதில் கிடையாது. மோஸ்ட்லி வந்து அந்த சார்ஜிங்கில் மட்டும்தான் வந்து அந்த ஆன்போர்ட் சார்ஜர் எடுத்திங்க அப்படின்னா அந்த டாப் வேரியண்ட் DX ப்ளஸ் அப்படின்ற வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த DX ப்ளஸ்ஸை
எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு இனிஷியல் த்ராட்டில் கொடுப்போம். இனிஷியல் த்ராட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீனியராக தான் இருக்குது. எப்போவுமே வந்து மோஸ்ட்லி வந்து நிறையா ஈவி ஸ்கூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த த்ராட்டில் அப்படின்றது அந்த நார்மல் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி மோட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மோடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த நார்மல் மோட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லீனியரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதோட ஸ்பீடு அப்படின்றது கிடைக்குது. ஆல்மோஸ்ட் இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 80 km/h வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதை மோஸ்ட்லி வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிட்டின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம கொச்சியில் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஹைவே தான் இது. நமக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் வந்து இது சிட்டிக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சிட்டி கம்யூட்டருக்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம த்ராட்டில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் மோட்லேருந்து இப்போ நம்ம ஒரு பவர் மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த பவர் மோட் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நார்மல் மோடோட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து நமக்கு வந்து கிடைக்குது. கொஞ்சம் அந்த புல் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஓவர்டேக்லாம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்பீடே வந்து போதுமானது. இப்போ அடுத்து நம்ம டர்போ மோட் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம டர்போ மோட் சேஞ்ச் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா அந்த இனிஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நல்லாவே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டார்க் மோட் பொறுத்த வரைக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸு நல்ல ஒரு ரொம்ப அக்ரெசிவான பவர் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சிட்டிக்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சிட்டி கம்யூட் ஈவி ஸ்கூட்ரு தான். மோஸ்ட்லி வந்து டே டு டே பர்பஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். பிரேக்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த பிரேக்கின் வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்பீடில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் 2 பிரேக்கையும் பிடிச்சா மட்டும்தான் உங்களால் நிப்பாட்ட முடியும். டிஸ்க் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 220, ரியரில் 130 mm கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் தான். பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் ஸ்பீடில் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 90 kg தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த 90 kg அப்படின்றது ரொம்ப கம்மியான வெயிட்டு தான். பட் ஆனால் இதை வந்து ஈஸியாக நீங்கள் விமன் ரைடர்ஸும் ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். போத் 2 பேருமே ஓட்டுற அளவுக்கு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சு கூப்பிட்டு போக முடியும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மாட்ரேட்டான ஒரு சஸ்பென்ஷன் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதுவே வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்டிஃபரான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு அண்டர்சீட் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட கிராசரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே வச்சுக்கலாம். ஒரே ஒரு நோட்டிசபிள் என்ன அப்படின்னா இது ஒரு LCD யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 2:30க்கு நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ரைட் பண்ணுறோம். சன்லைட் வந்து விசிபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்லைட் வந்து படுறதுனால கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. பெட்ரோல் ஸ்கூட்டரை ஓட்டிட்டு அதே மாதிரி இதை பிஹேவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபீல் அப்படின்றது டோட்டலாகவே மாறும். அதனால் முடிஞ்ச அளவு அந்த ஈவியை அடாப்ட் பண்ணி நீங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மோட்ஸையும் வந்து நீங்கள் வந்து ரைடிங் மோட்ஸை நீங்கள் எந்த சினாரியோ ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த புதுசாக லான்ச் ஆன கைனெட்டிக் DXஐ பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திப்போம்.